ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக ஃபிஷ்க்கு வரக்கூடிய டிசீஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாபிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டிசீஸ் வகையும் சொல்லியிருக்கோம், காமனாக வரக்கூடியது. அண்ட் அதுக்கு என்னென்ன மெடிசன்லாம் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் மீனுக்கு என்ன டிசீஸுன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ் டிசீஸ்லாம் எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்ட்டுனால தான் வருது. ஸோ சில 1-2 டிசீஸ் மட்டும்தான் டேங்க்லேயே உருவாகும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபால்ட்டுனால தான் வரும். ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல், ப்ராப்பராக அதுக்கான ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்காம, அதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மீனுக்கு ஈஸியாக டிசீஸ் வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க கைஸ், டிசீஸை பற்றி பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லீச் டிசீஸ், இல்லாட்டி ஒயிட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு பேரசைட்டோட வேலை. இந்த டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ராக் சால்ட்டு அண்ட் ஹீட்டர் இருந்தால் போதும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஹீட்ரு செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 28, 29 அந்த மாதிரி செட் பண்ணுவோம், இல்லாட்டி 27. ஸோ வாட்டரோட ஹீட்டர் செட் பண்ணுறது ஒவ்வொரு மீனை பொறுத்து மாறும். ஸோ அந்த மீன் எவ்வளோ வாட்ரு டோலரேட் பண்ண முடியும் டெம்பரேச்சர்ன்றதை பார்த்து நீங்கள் செட் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் மெடிசனுக்கு போயிடுங்க, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன மெடிசன் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீக்காவோட ஆன்டி ஒயிட் ஸ்பாட்டோடது இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஜென்ரல் கேர் ஏபிஐயோடது, அது நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், அப்புறம் ஈஷாவோட ஆன்டி ஒயிட் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் லீச் எக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கம் ப்ராடக்ட் யாருக்கோ பிடிக்கும்னா இதை வாங்கிக்கோங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா கூப்பர் மைன். ஸோ கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் சொல்யூஷன் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பாட் அண்ட் இந்த லீச்சுன்னு சொல்லக்கூடிய இதுக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். ஸோ கைஸ், இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சு பண்ணுங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல் டேங்க்லனா ஒரு பக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஏர் மோட்டரை போட்டு வைங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் லோ ஆகும்போது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலனாலும் வரும். ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ், இனி அடுத்த டிசீஸை பார்க்க போயிடலாம். ஸோ கைஸ், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபின் ராட் டிசீஸ். ஸோ கைஸ், இந்த டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷோட ஃபின்னில் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணலன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னா வரும். ஸோ கைஸ், இந்த டிசீஸ்லாம் நீங்கள் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். நீங்கள் ராக் சால்ட்லேயே வச்சு இதை க்யூர் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ சீக்கிரமாக நீங்கள் க்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் ராக் சால்ட்டில் பண்ணும்போது டிலே ஆகிறதுனால மீன்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மெடிசனில் கொடுத்து க்யூர் பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கான மெடிசன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லீச் எக்ஸ், அது உங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்பாட்டு மட்டும் கிடையாது, இந்த ஃபின் ரோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீக்காவோட ஜென்ரலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஷாவோட 2000 அண்ட் ஃபின் ரோட்டுக்குன்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேரு, ஸோ ஏபிஐயோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கம் ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான கானாப்ளெக்ஸ். ஸோ கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபின் ரோட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசீஸ்லாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் மெயின். அது இந்த டிசீஸை நீங்கள் வராமல் தவிர்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், இனி அடுத்த டிசீஸை பார்க்க போயிடலாம். ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது வெல்வெட் டிசீஸ். ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர் வெல்வெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக வர்றது ரொம்ப ரேர். ஸோ இந்த டிசீஸ்லாம் அதிகமாக இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோல்டு டஸ்ட் மாதிரி இருக்கும் உங்கள் மீன் மேலே. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது ஒரு பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன். இந்த டிசீஸ் வந்துடுச்சுன்னா மீனை கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம்தான். ராக் சால்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்யூர் பண்ணிடலாம், பட் அதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதுக்கான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இதில் காட்டக்கூடிய மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்டை சாவடிக்கக்கூடிய மெடிசன். ஸோ பேரசைட் தான் அதுவும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பேரசைட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெடிசனை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நேம் என்னால் சொல்ல முடியல, ஆல்ரெடி நான் அதோட நேமெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க கைஸ், இனி நம்ம அடுத்த டிசீஸை பார்க்க போயிடலாம்.
நம்பர் 4வதாக பார்க்க போகிறது ஹோல் இன் த ஹெட். ஸோ இது வந்து HITHன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். ஸோ கைஸ் இந்த ஹோல் இன் த ஹெட் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த சிக்லெட் வெரைட்டிஸ் தான் அதிகமாக வரும். ஸோ கைஸ் இந்த டிசீஸ் வந்து மெயினாக வர்றதுக்கான ரீசன் புவர் வாட்டர் குவாலிட்டி. நீங்கள் வந்து வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதில்ல, வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணாதனால தான். ஸோ இந்த டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், க்யூர் பண்ணுறீங்க. இது க்யூர் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஓவராக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உங்கள் மீனே வந்து இறந்துரும் இதனால. ஸோ இதுக்கான மெடிசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈஷாவோட 2000 யூஸ் பண்ணலாம், அண்டு நீக்காவோட ஜென்ரல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஐயோட ஜென்ரல் கேர் யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்கள் வாட்டருக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதே டிசீஸ் வேறு ஏதாவது மீனுக்கு இருக்கான்றதை பாருங்கள். அது தலையில் தான் வரணும்னு இல்லை, பாடியிலே வரும். ஸோ அதனால் பாடியும் செக் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். சொல்கிற மாதிரி தான், ஹாஸ்பிட்டல் டேங்க் இல்லைனா சாதாரணமான பக்கெட்டே போதும். ஸோ அதுக்குள்ளே ஏர் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இனி வாங்க அடுத்த மீன் டிசீஸை பார்க்க போயிடலாம். 5வதாக இருக்கிறது ஸ்விம் பிளாடர் டிசீஸ். ஸோ கைஸ் இந்த ஸ்விம் பிளாடர் டிசீஸும் பார்த்தீங்கன்னா புவர் வாட்டர் குவாலிட்டினால தான் வரும். ஆனால் இது வந்து இன்டர்னல் பேரசைட்டால் எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் இது. ஸோ கைஸ் இந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஹீட்டர் எடுத்துக்கோங்க. ஹீட் எடுத்து 28 செல்சியஸில் டெம்பை வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணாதீங்க, மீனை வந்து அப்படியே விடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள் 3 டேஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ஸோ இதை வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சி பண்ணுங்கள். ஸோ வந்து 2-3 நாள் டிலே ஆக்காதீங்க. ஸோ கண்டுபிடிச்சி சீக்கிரமாக பண்ணால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்குது, இல்லாட்டி அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த டிசீஸை பார்க்க போயிடலாம். ஸோ ட்ராப்ஸி டிசீஸ் 6th பிளேஸில் இருக்குது. ஸோ கைஸ் இந்த டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எப்படி நம்ம அந்த ஸ்விம் பிளாடர் டிசீஸ்க்கு க்யூர் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்கள். பட் இதில் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்விம் பிளாடர் டிசீஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சேஷன் இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் செதில்லாம் எழுந்து நிற்கும். ஸோ ஸ்விம் பிளாடர் டிசீஸில் உங்களுக்கு அது இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எந்த டிசீஸுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்னென்னா வீக்லி வாட்டர் சேஞ்ச், குட் வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இது வராமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபீடிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா சத்துள்ள உணவாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு அளவாக ஃபீட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபீட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுலேயே வந்துடும் மோஸ்ட் ஆஃப் டிசீஸு. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நீங்கள் அடுத்த டிசீஸை பார்த்துடலாம். 7வதாக பார்க்க போகிறது ஆங்கர் வேர்ம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரசைட். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஷ்ஷோட உடம்புல ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வாங்கும்போது ஜாக்கிரதையாக அதை வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது உடம்புல ஆங்கர் வேர்ம் இருக்கான்றதை பார்த்து வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி டேங்க்கில் விட்டுட்டிங்கன்னா அது வந்து வேறு ஃபிஷ் உடம்புலையும் போய் ஒட்டிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து உங்கள் டேங்க்கில் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே பிடுங்கிறது தான் உங்கள் வேலையே. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ குட்டி மீன் உடம்புல இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான மெடிசன்லாம் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் டிஸ்பிளேயில். ஸோ ஹிராக்கியோட இந்த மெடிசனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஷாவோட ஏஎல்எக்ஸும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இராக்கியோட மெடிசன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் லீச் வரும். ஸோ அது கூட நீங்கள் வந்து க்யூர் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஈஷாவோடதும் அதுவும் க்யூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இனி வாங்க அடுத்த டிசீஸை பார்க்க போயிடலாம். 8வது இடத்துல இருக்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ கைஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மீன் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸில் போய் இடித்து அந்த இடத்துல காயம் வந்து அந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லாட்டி மற்ற மீன்கள் கடித்து அந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புவர் வாட்டர் குவாலிட்டினால வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இதுக்கான மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏபிஐயோட இந்த 2 மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஷாவோட அந்த பாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இனி அடுத்த டிசீஸை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ கைஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உடம்புல வர்றது இருக்குது அண்டு வாயில் வர்றது இருக்குது, அது மவுத் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா உங்களோட வாட்டர் குவாலிட்டி புவராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த ஃபங்கஸ் கியூர் ஏபிஐயோடதை சூஸ் பண்ணலாம், நீக்காவோட ஃபங்கஸாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஷா 2000
ஃபங்கஸ் அந்த பாக்டீரியா ஒயிட் ஸ்பாட் அதெல்லாம் வரக்கூடியது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இனி அடுத்த மீன் டிசீஸை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது பாப்பாய் டிசீஸ். ஸோ கைஸ் பாப்பாய் டிசீஸும் கூட பார்த்தீங்கன்னா புவர் வாட்டர் குவாலிட்டி தான் வரும். ஸோ வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பாப்பாய் டிசீஸ்க்கான மெடிசன் இந்தாங்க நண்பர்களே. ஸோ ஈஷா 2000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீக்காவோட ஜென்ரலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஐயோட ஜென்ரல் கியூர். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெட்ராசைக்கிளிங். ஸோ கைஸ் அந்த டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிசீஸுக்கும் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷை தூக்கி ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் வச்சுருங்க. அண்ட் உங்கள் மெயின் டேங்க்கில் இருக்க தண்ணியை நல்லா இறக்கிட்டு கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஏற்றுங்க. ஸோ ஏற்றிட்டு அந்த மாதிரி ஒரு டெய்லி பண்ணுங்கள். ஒரு 7 days வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ் ஹாஸ்பிட்டல் டேங்க்கில் இருக்க மீன் அப்படியே ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் மற்ற மீனையும் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது ஏதாவது மீன் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதையும் ட்ரீட் பண்ணுறங்க.